ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஏபெக்ஸ் ஸ்கேல்பர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாளைக்கு மார்க்கெட்டோட நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு நிஃப்டி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இந்த சோன்லேருந்து அதாவது 21,900 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடு மூமெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது உங்களுக்கு மார்னிங் 10:50 ஓகேங்களா. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 9:15 ஒரு 9:40 10 o'clock வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 9:40 10 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான க்ளோசிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி உங்களுக்கு வந்து 735 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்க்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பீங்கன்னு பார்க்குறேன், ஓகேங்களா. ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22,700. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ 22,700 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 22,700 வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு 22,830 ஓகேங்களா. 22,830 வரைக்குமே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது இந்த இதோட ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,300 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆமாம், எஸ் 22,300 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 22,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,060 ஓகேங்களா. 22,060 எஸ் 22,060 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த வால்டைல் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு 1 or 2 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வால்டைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வால்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிபடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸே வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் வந்து டக்குன்னு அடிச்சிடும். ஸோ நம்மளோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, மார்ஜினை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் என்றைக்குமே, ஓகேங்களா. ஸோ நாளைக்கான நிஃப்டியோட சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,700 வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 22,300 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த 2 ஸ்ட்ரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.